பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்றார். சரி, பகவான் கட்டுப்படுத்துறார், நியமனம் பண்றார் அப்படின்னா யாரை நியமனம் பண்றார், எப்படிப்பட்ட காலத்தில் நியமனம் பண்றார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்ப வந்து ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். இல்ல ஒருத்தர் வந்து பிறவில ஒருத்தர் வந்து வம்சாவளியில் ராஜா வந்தார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் என்னவா இருக்கா, ராஜாவா இருக்கலாம், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவார். ஆனா இந்த ஒரு ராஜா இருக்காருல்ல, இந்த ஒரு பிரபு இருக்காருல்ல, இவர் எப்படிப்பட்ட பிரபுவா இருக்காரா, பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னா முன்னாடி இருந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா காலத்திலையும் அவர் தான் பிரபுவா இருப்பார். அதனால அவருக்கு பேரு பூத பவ்ய பவத் பிரபு. இதற்கு முன்னாடி தோன்றிய விஷயங்கள், இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள், இதற்கு அப்புறம் தோன்றக்கூடிய விஷயங்களுக்கும் யார் தான் பிரபுவா, பகவான் தான் பிரபு. சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப லாங் விஷன்ல பத்தி பேசுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் இப்ப இருக்க இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் பிரபு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவான் எதுக்கும் பிரபுவா, இனிமேல வரக்கூடிய எல்லாத்துக்கும் அவர் தான் பிரபுவா. இப்ப இருக்கிறது மட்டும் கிடையாது. இனிமேல மக்கள் எதெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்களோ, இனிமேல் இந்த உலகத்துல எதெல்லாம் மாற்றங்கள் வரப்போதோ, இந்த உலகத்துல எதெல்லாம் புதுசா வரப்போதோ எல்லாத்துக்கும் பிரபு அவர் தான். அப்படின்றதுனால அவருக்கு பேரு பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு ஒரு பேரே கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாம் வந்து பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம். ஏதாவது ஒரு நிலம் வாங்கினா பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். யாரும் வந்து இந்த பிறவில எனக்கு இந்த பேருங்க, அடுத்த பிறவில நான் இந்த பேரோட வருவேன், அந்த பேரும் போட்டுக்கோங்க, அதுக்கு அடுத்த பிறவில நான் இந்த பேரோட வருவேன், அந்த பேரையும் எழுதிக்கோங்க, அதுக்கு 10 பிறவிக்கு அப்புறம் எனக்கு இந்த பேர் இருக்கும், அந்த பேரை எழுதிக்கோங்க, நிறைய ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியாது அடுத்த பிறவில என்ன வருவோம்னு தெரியாது, நம்மளுக்கு பேரே தெரியாது, வருவோமான்னு கூட தெரியாது இந்த இடத்துக்கு இல்லையா. வந்தாலும் கரப்பாம்பூச்சியோ பள்ளியோ எங்கேயோ சுத்திட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது பகவான் மட்டும் என்ன பண்றாரு, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாராம். பத்திரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாரு. என்ன பேர் போட்டிருக்காரு பகவான் பேர் அதுல, பூத பவ்ய பவத் பிரபு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பட்டா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி லாக்கர்ல பத்திரமா வச்சுட்டார். யார் வந்தாலும் இனிமேல அவர் தான் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பைத்தியக்காரத்தனமா வந்து என்னோடது 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 எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க சொந்த கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், பகவான் தான் எல்லாத்தையும் எல்லாத்துடைய ஓனராக இருக்காரு. பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்றாரு.